மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையராக தான்ஸ்ரீ அசாம்பாக்கியின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதை டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தற்காத்து பேசியுள்ளார். என்னால் நாளையே அவரை மாற்ற முடியும். ஆனால் ஊழல் பெருச்சாளிகளை பிடிப்பதில் அசாம்பாக்கி காட்டும் தைரியமும் தீவிரமும் வேறு யாருக்கும் கிடையாது என பிரதமர் விளக்கினார். அசாம்பாக்கியின் நியமனம் மீதான விமர்சனங்களை நான் அறிவேன். ஆனால் MACCயின் 30 ஆண்டு கால வரலாற்றில் ஊழலுக்கு எதிரான வேட்டை இதுவரை இவ்வளவு தீவிரமாக இருந்ததில்லை. இந்த தைரியம் அடுத்து வருபவருக்கு இருக்குமா என தெரியவில்லை. எனவே அசாம்பாக்கியை விட தைரியமான ஒருவர் கிடைக்கும் வரை தன் பணியை செய்ய நாம் அவரை அனுமதிக்கவும் ஆதரிக்கவும் வேண்டும் என பிரதமர் கூறினார். ஜோஹர் பாருவில் PKR கட்சியின் ஆண்டு பொதுப் பேரவையை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது டத்துஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். 2020 மார்ச்சில் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் அரசாங்கத்தால் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்ட அசாம்பாக்கியின் சேவை கடந்த மாதம் 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டது. இது பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. அன்வாரின் புதல்வியான நூருல் இசாபே இது ஒரு அவசியமற்ற முடிவு என வெளிப்படையாக விமர்சனம் செய்திருந்தார். பொருளாதார அமைச்சரான டத்துஸ்ரீ ரஃபிசி ரம்லியும் இம்முடிவில் தனிப்பட்ட முறையில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும், ஆனால் அமைச்சரவையில் இருப்பதால் அது பற்றி தான் பேச இயலாது என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் அனைத்து விமர்சனங்களுக்கும் இந்த விளக்கத்தின் மூலம் பிரதமர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.